ஏன் இங்கே பாருங்க. குட். ஹாய். பேசுங்க பாப்போம். தண்ணியை போட்ட மாதிரி. தண்ணியை போட்ட மாதிரி தண்ணி போட்டால் தான் பேச முடியும். சும்மா இப்படி பேச முடியுமா? தண்ணி வாங்கி கொடுங்க. குட் ஐடியா. டான்ஸ் ஆடுங்க. ஒரு ஆட்டம் போடுங்க. ஆட முடியாண்ணா. ஆடுங்க அருண். சும்மா ஆடுங்க. கமான் மேட். ஆமாம், டெஸ்டிமோனியலில் எதுக்கு ஸ்மோக்கிங் ஈகின்னு அடிச்சு விட்டீங்க? அது எப்படி எனக்கு டெலீட் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அது உங்களால் டெலீட் பண்ண முடியாது. அவர் வீட்டில் ஏதாவது பார்த்தாங்கன்னு என்ன செய்யறது? என்ன நீங்கள் சும்மா கொண்டு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன், எழுதியிருக்கேன், அவ்வளோதானே. அது போதாதா? வேற என்ன செய்யணும்? ஏன் உண்மையில இருந்து அண்ணா தம் அடிக்கிறீங்க, அதெல்லாம் பெரிய விஷயமா? வீட்டில் வந்து சொல்லுவாங்களா என்ன? கண்டிப்பாக. ஏங்க சும்மா எதாவது பேசாங்க. என்னங்க பேசுகிறீங்க? தம் அடிக்கிறது எதுவுமே சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல பையன், நல்ல வேலை, நல்லா திரும்பி திரும்பி செய்யன்னு சொல்லுவாங்களா? தண்ணி அடிக்கிறது ரெண்டுத்துக்கும் தான். தண்ணி அடிக்க தெரியுமில்ல, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்கல்ல ஒரு டைம் தண்ணி. எல்லாமே தெரியும், தெரிஞ்சாலும் சரி பரவாயில்ல செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு விட்டுருவாங்களா? ஓகே 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 ஓகே. இட்ஸ் குட் ஐடியா. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை டெலீட் பண்ண பார்க்குறேன். யாரும் அதையெல்லாம் போய் படிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், தெரியாது. மோஸ்ட்லி படிக்க மாட்டாங்க. அதை யார் டெஸ்டிமோனியெல்லாம் யாரும் படிக்க மாட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படித்தா தான், வீட்டிலலாம் பார்க்க மாட்டாங்க. அது வெட்டி போயில சும்மா உட்காந்துப்பாங்க, அவங்க தான் பார்ப்பாங்க.